பல முறை எம்எல்ஏவாக இருந்தேன்னு பீத்திக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு லாட்ரின்னு ஏன் கட்டணும்? இவர் இல்லைன்னு மறுக்க முடியாது அது உதயநிதியால். அதனால் நீங்கள் எதுக்கு வாங்கினாருன்னு உங்கள் மாமனார்கிட்டயே கேளுங்கன்ட்டார். கம்பை கொடுத்து அடி வாங்கிறதுல திமுக காரங்க கில்லாடிங்க. யார் தப்பு பண்ணாலும் ரூலிங் சைடோ ஆப்போசிஷன் சைடோ அவங்க யார் தப்பு பண்ணாலும் அவை குறிப்புலேருந்து எடுத்துடுறாரு, அவங்கள அடக்கிடுறாரு. முதல்வர் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு, எல்லாரும் எழுந்து பதில் வணக்கம் வைக்கிறாங்க. என்ன உங்கள் ஏதாவது சொத்தை அபகரிச்சிட்டாரா? உதயநிதி பாருங்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஸு ஏதோ ரொம்ப விளக்கெண்ணையை குடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் திமுக எப்போதுமே அது தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும். அதுக்கு பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணணும். சாதாரண ஆளை ஒரு கட்சியில் முதலமைச்சராக உட்கார வச்சாங்க 3 முறை. அது அதிமுக தான். திமுகவில் போய் சேர்ந்து ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு எம்எல்ஏவாக என்ன கீழ்ச்சிட போகிறீங்க? ஏதோ ஒரு எடுபுடி மாதிரி திமுகவில் இருக்கிறது. ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தான் அவருக்கு முன் வரிசையில் தானே சீட்டு கொடுத்துருக்கணும். உங்களுக்கு பேச தெரியல, நீங்கள் இவர்கிட்ட போய் கற்றுக்குங்கன்னு சொல்கிறதுன்றது நேரடியாக அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி. ஆனால் நீங்கள் ஓப்பனில் என்ன சொல்கிறீங்கன்னா அவரை குறை சொல்கிறீங்க, உங்களுக்கு போதலை விஷயன்றீங்க. அதனால் அதை யாருக்கும் கோபம் வரதான் செய்யுங்க. ஆனால் அவர் சில தவறுகள்லாம் பண்ணுறாரா? மரிய வில்சன் படிக்கிறதுல, தமிழ் உச்சரிக்கிறதுலன்னா இருக்குது. ஏன்னா இப்போ எதிர்கட்சியுடைய அந்த அந்தஸ்தை இழந்திருந்தாலும் அதிமுக நானும் எதிர்கட்சி தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. திமுக அதிமுக 2 கட்சிகளாக செயல்படுறாங்களே தவிர அவங்க ஒரே கட்சி தான். ஸோ இப்போ சட்டசபைன்னு பார்க்கும்போதே ஒரு சைடு சபாநாயகரே கோவப்படுறாரு, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி விவாதம் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தா ரொம்ப கலகலப்பாக போயிட்டுருக்கு. இது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி சட்டப்பேரவையில் லைவாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிச்சதாக இருக்கட்டும், அவரும் அதுக்கு பதில் அவர் சொன்னார், உங்கள் பாக்கெட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ இருக்குது, செங்கோட்டையன் அவர் இன்னமும் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருமே ரொம்பவுமே அவரால் தான் நேற்று அசம்பிளியே கலகலன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக முதலமைச்சரே சிரிச்சு பார்த்தோம் சார். அது எப்படி நேரு கிட்ட நிறைய பண்ணை ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சுக்கிற சேம் சைட் கோல் போட்டாரு. ஆமாம் சார், நல்லா தான் இருக்குது. அதாவதுங்க, சட்டமன்றம் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாடு தேசம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பொதுமக்கள், நம் மக்கள், நம் மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு யூனிட்டி. இப்போ உதாரணத்துக்கு மேகதாதில் அணை கட்டக்கூடாதுன்னா கட்டலான்னு யார் சொல்லுவாங்க? ஈவன் காங்கிரஸ் ஆளும் மாநிலம்னா கூட அதை முன்னெடுப்பவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டரா இருந்தா கூட இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ பல விஷயங்கள் நம்ம பொதுவாகத்தான் இருக்க வேண்டியது. பார்ட்டிசன் பாலிடிக்ஸ் அது வரும். இப்ப நீங்க சொன்னீங்க சபாநாயகர் கோவம் வருதுன்னு, இருக்கிறதுலே ரொம்ப நடுநிலையா இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். யார் தப்பு பண்ணாலும் ரூலிங் சைடோ ஆப்போசிஷன் சைடோ அவங்க யார் தப்பு பண்ணாலும் அவை குறிப்புலேருந்து எடுத்துடுறாரு, அவங்கள அடக்கிடுறாரு. ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருடைய இந்த நடவடிக்கைகளை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் முன்னாலெல்லாம் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும், ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி தான் சண்டை நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க. புரியுதுங்களா? திமுக வெர்சஸ் தாவேகா இருக்கு, அதிமுக வெர்சஸ் தாவேகா இருக்குது. அப்போ ஃபியர்ஸ் பேட்டில் நடக்குது. ஏன்னா இப்போ எதிர்கட்சியுடைய அந்த அந்தஸ்தை இழந்திருந்தாலும் அதிமுக நானும் எதிர்கட்சி தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அவங்க எடப்பாடி கொஞ்சம் ஓவர் பிளே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க சொன்ன அந்த மேட்ரை நானும் பார்த்தேன். ஓபிஎஸ் அவர் அவர் எந்த கட்சியில் ஒன்றா போய் சேரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் எந்த இயக்கம்,
யார் அவரை 3 முறை முதலமைச்சராக்குனாங்களோ, தேனியில பெரிய குளத்திலேயே ஏதோ டீ வித்துட்டு இருந்தவர் அவர். டீ கடை. மோடி சொல்றது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனா இவர் டீ கடை வச்சிருந்தார். சாதாரண ஆள ஒரு கட்சியில முதலமைச்சரா உட்கார வச்சாங்க 3 முறை. அது அதிமுக தான். ஸோ அந்த அதிமுகல இருந்துட்டு நீங்க வெளியே போனதே தப்பு. நீங்க உச்சத்துக்கு போயிட்டீங்க, முதலமைச்சராலாம் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு? திமுகல போய் சேர்ந்து ஸ்டாலின் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கின்னு எம்எல்ஏ வாய்ந்து என்ன கீழ்ச்சிட போறீங்க? இப்ப எம்எல்ஏ மனுஷனுக்கு வந்துங்க திருப்தி வேணும். அதாவது ஒரு நன்றி விசுவாசம் வேணும். ஐ அக்ரி. அவர் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர வேண்டிய நிலைக்கு எடப்பாடியால் தள்ளப்பட்டார். நான் ஒத்துக்கிறேன். ஆனா எடப்பாடியின் நோக்கம் வேற. நீங்கெல்லாம் இருக்கக்கூடாது, தன்னை எதிர்ப்பவர்கள் யாரும் அதிமுகவில் இருக்கக்கூடாதுன்னு அவர் எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்கிறாரு. நீங்க அவர் வெளியேற்றினா கூட என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே, அரசியல்லேருந்து ஓய்வு பெற்றுக்கலாம். போதும், நான் அதிமுகலேருந்து என்னை வெளியேற்றிட்டாங்க, ரைட், மக்கள் பணி ஆற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உடனே நேர் எதிராக எம்ஜிஆர் யாரை எதிர்த்து இயக்கம் நடத்தினாங்களோ, ஜெயலலிதா யாரை தீய சக்தினாங்களோ அந்த கட்சியில் போய் சேர்ந்தது கூட தப்பு இல்லை. ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வைக்கிறதுக்காக ஜெயலலிதா படத்தை, எனக்கு அந்த பாக்கெட்டில் படம் வைக்கிறதே பிடிக்காது. எல்லாமே போகஸ் தான், மாத்திரா மாதிரி மாற்றிக்கிறாங்க பாருங்க. அதில் என்ன பெரிய லாயல்ட்டி? அதனால் விசுவாசம்லாம் இதனால் இல்லை, படத்தை வச்சுக்கிறதால. பட் அதை செஞ்சார்ல அவரு. செங்கோட்டையன் படத்தில் வச்சிட்டு இருக்கிறாரு. இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஆனால் நீங்கள் உங்களை வளர்த்த ஆளாக்கிய உயர்த்திய ஒரு கட்சியில் இருக்க முடியாத நிலைமை வந்தால் நானாக இருந்தால் சைலண்ட்டாக இருப்பேன். அரசியல் துறவரம் எவ்வளோ பேர் இருக்காங்களா? பேசாமல் இருக்காங்க, இருந்துட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு என்ன 30 வயசா இல்லை 35 வயசா? நான் வயசு இருக்கு அரசியலில் களமாடுறேன்னு. எல்லாருக்கும் 60-65 வயசுக்கு மேலாச்சு. ஒய் நாட் யூ ரிட்டையர் ஃப்ரம் பாலிடிக்ஸு? அதை நான் பாராட்டியிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்கள் திமுகவில் போய் எம்எல்ஏவா நின்று ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு எடுபுடி மாதிரி திமுகவில் இருக்கிறது. ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தானே அவர். அவருக்கு முன் வரிசையில் தானேங்க சீட்டு கொடுத்துருக்கணும். திமுகவில் நல்லா கவனிங்க. KN நேரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரா? ஃபார்மர் மினிஸ்டர். ஏவா வேலு, இவங்கெல்லாம் முன் வரிசையில் இருக்காங்க. ஆனால் உங்களை எங்கே உட்கார வச்சிருக்காங்க? பின் வரிசையில் உட்கார வச்சிருக்காங்க. யூ ஆர் ஏ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். நேச்சுரலாக உங்களை தான் திமுகவில் இருக்கீங்க, உங்களை முன் வரிசையில் உட்கார வச்சிருக்கணும். உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க திமுகவில். ஆனாலும் சுயநலத்துக்காக இதெல்லாம் தொடச்சி போட்டு நீங்கள் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, செங்கோட்டையன் ஆதவர்ஜுனா விமர்சனத்தெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் சப்ஜெக்டிவ். நான் ஒரு வெளியாளுன்ற முறையில், அவுட் சைடுன்ற முறையில் பார்க்குறேன். மிகப்பெரிய பிளண்டர் ஓபிஎஸும் அவர் பையனும் பண்ணது. அதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ தாவேக்காலேருந்து அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க எதிர்கட்சி சொல்றதுக்கு டக்குன்னு பதிலளிச்சு நல்ல ஒரு பதிலாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மரியா வில்சன் அவரை பேசும்போது அவர் நிதியமைச்சர் ஆமா சார், அவரை உங்களுடைய பேச்சு உச்சரிப்பு சரியில்லை, நீங்க போயிட்டு ராஜ்மோகன் அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில விமர்சனம் வச்ச உடனே இவருக்கு கோவம் மைக்கெல்லாம் தட்டி விட்டு அப்படி இது பண்ணார் சார். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனாவுமே உதயநிதி அவர்கள் என்னமோ கேட்டதுக்கு இவர் அந்த 900 கோடி நீங்க உங்க அப்பா உங்க கிட்ட போய் கேளுங்க, லாட்ரி டிக்கெட் கிட்ட இருந்து ஏன் 900 கோடி வாங்குனீங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள், அது ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையில நிறைய போச்சு சார். அது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, யாரையுமே நீங்க உங்களுக்கு பேச தெரியல, நீங்க இவர்கிட்ட போய் கத்துக்குங்கன்னு சொல்றதுன்றது நேரடியா அவங்கள சிறுமைப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. அதை அந்த சொன்ன திமுக ஆளு அவரை தனியாக கூட சந்திச்சு, சார் நீங்கள் பேசும்போது இப்படி சில வார்த்தைகள் தவறாக வருது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க, கொஞ்சம் பேச்சாளர்கள் யாருக்கிட்டையாவது பயிற்சி எடுத்துங்கன்னா அவருடைய நல்ல எண்ணத்துக்காக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஓப்பனில் என்ன சொல்கிறீங்கன்னா
அவரை குறை சொல்றீங்க, உங்களுக்கு போதலை விஷயம்ன்றீங்க. அதனால அதை யாருக்கும் கோபம் வரதான் செய்யுங்க. புரியுதுங்க? ஏன்னா உங்க நோக்கம் அவரை சிறுமைப்படுத்துவது, அவரை செம்மைப்படுத்துவது இல்லை. இதை வந்து அது அவையில தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஒரு சக அமைச்சர்கிட்ட போய் கத்துக்குங்கலாம் யாரையுமே சொல்லக்கூடாது. ரைட். ஆனா அவர் வந்து சில தவறுகள்லாம் பண்றாரா? மரிய வில்சன் படிக்கிறதுல, தமிழ் உச்சரிக்கிறதுலன்னா இருக்கு. நான் ஒயிட் பேப்பர் அவர் படிக்க தடுமாறும் போதே சொன்னேன், ஐயோ இவர் பட்ஜெட்டை எப்படி படிக்க போறாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சோ ஃபார் சோ குட். ஆனா அதுல அவர் கோவப்பட்டு, நான் ஒரு கிறிஸ்துவன், என் மதம் என்னை பண்படுத்தி இருக்குது அப்படி இப்படின்னு ஏன் இந்த மதத்தை கொண்டு வந்து இதில் இணைச்சாரு? அது ரசிக்கல. நான் மட்டும் இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, முதல்வர் விஜயும் அதை ரசிக்கல அப்படின்னு தான் எனக்கு தகவல். இவர் ஏன் வந்து இந்த மதத்தெல்லாம், நம்ம தாவேகா என்பது செக்குலர் பார்ட்டி, மதத்துக்கு அப்பாற்பட்ட, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, சிறுபான்மை மக்களுக்கான கட்சி. அதில் இருக்கிற ஒரு நிதி அமைச்சர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கோவப்படுத்தினாங்கன்னா யூ சுட் நாட் லூஸ் டெம்பர். நீங்கள் ஒரு சட்டசபையில் ஒளிபரப்பாயிட்டுருக்கு, என் மதம் என்னை நல்வழிப்படுத்தும், நான் கிறிஸ்துவன்லாம் பேசுறது அது சரியில்லை, பேசுனது தப்பு. அது புரியுதுங்களா? அதே போல் இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தார். கம்பை கொடுத்து அடி வாங்கிறதுல திமுக காரங்க கில்லாடிங்க. அவங்க வந்து தஞ்சாவூரில் எப்படி உதயநிதி பேசும்போது ஒரு பேரை சொன்னாங்க, நடிகை பேரை சொல்லி, அதே மாதிரி இவர் பேசும்போது லாட்ரி லாட்ரின்னு கத்துறாங்க. இதுவே தவறுங்க. அதாவது டெக்கோரமே இல்லை. ஒரு அசம்பிளியில் ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு, ஒரு மெம்பர் பேசும்போது கூட நீங்க இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ரோட்ல ஏதாவது செய்யலாம், ரவுடிஸு, படிக்காத தற்குறிகள்லாம். நீங்கள்லாம் பெரிய திராவிட கட்சியினுடைய அனுபவஸ்தர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பலமுறை எம்எல்ஏவாக இருந்தேன்னு பீத்திக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு லாட்ரி லாட்ரின்னு ஏன் கத்தணும்? அவர் பேசுறதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, லாட்ரி என்பது அவங்க மாமனார் தொழிலுங்க. இப்போ ரெட் ஜெயண்ட்னு சினிமா டிஸ்ட்ரிபியூஷனை உதயநிதி பண்ணிட்டு இருக்காரு. ரெட் ஜெயண்ட்னு கத்தனா பரவாயில்லையா? என்ன, வாட் இஸ் தி கனெக்ஷன்? அப்போ அவர் கோவம் வந்துச்சு. சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவார் ஆதவ் அர்ஜுனா. பர்சனலாக அவர் ஈகோவை டச் பண்ணா. அப்போ அதான் அந்த லாட்ரிக்காரர்கிட்ட 600 கோடி 900 கோடி எப்படி வாங்கினீங்க, போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு எதுக்கு வாங்கினாருன்னு அப்படின்னு சொல்ல, இவர் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது அது உதயநிதியால். அதனால் வந்து நீங்கள் எதுக்கு வாங்கினாருன்னு உங்கள் மாமனார்கிட்டயே கேளுங்கன்ட்டார். ரசாபாசமான விவாதம். நாட்டு மக்களை பற்றி பேசணும், நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசணும். மாமனார் இல்லாத ஆளை பற்றிலாம் இங்கே பேசிட்டு இருக்கு. 2 பேருமே பேசுறது தப்பு. ஆனால் ப்ரொவோகேஷன் ஃப்ரம் டிஎம்கே, நீங்கள் தூண்டி விடுறீங்க, ஆட்களை கோவப்படுத்துறீங்க. பட் இந்த நேரத்தில் தாவேகா அமைச்சர்களுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. தே வில் ப்ரொவோக் யூ. உங்களை தூண்டுவாங்க, வலை விரிப்பாங்க. அந்த வலையில போய் நீங்க விழுந்துடக்கூடாது. இவர் மதத்தை பத்தி பேசினார் இல்லையா, ஆதவ் அர்ஜுனா ஒன்றும் பெருசா தப்பா பேசல, அவர் பதிலடி கொடுத்தாரு. ஆனாலும் திமுக வந்து இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி உங்களை வந்து கோபப்படுத்துவாங்க. அப்போ நீங்க முதல்வர் பாணியில் சிரித்து கொண்டே கடந்து போகணும். நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னா அதை ஒரு இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதனால வந்து திமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கணும். ஆனால் இந்த கடந்த ஒரு வாரமாக 10 நாளாக பார்த்தா அது பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறது. ஒரு எதிர்கட்சி என்பது, முதல்வர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு, எல்லாரும் எழுந்து பதில் வணக்கம் வைக்கிறாங்க. என்ன உங்க ஏதாவது சொத்தை அபகரிச்சிட்டாரா? உதயநிதி பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஸு ஏதோ ரொம்ப விளக்கண்ணையை குடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. பகை எதுவுமே இல்லைங்க. எதிர்கட்சி என்பது எதிரி கட்சி இல்லை. எதிர்கட்சியும் ஜனநாயகத்தில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மக்களை பற்றி சிந்திக்கணும், மாநிலத்தை பற்றி சிந்திக்கணும். ஆனால் திமுக வந்து எப்போதுமே அது தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும். அதுக்கு வந்து பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணணும்.
அதாவது சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து எது முக்கியமோ அதுவா இருக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாண வீட்டில் போனால் மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இது துக்க வீட்டில் போனால் பொணமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி திமுகவுக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்தால் அதுதான் எல்லாத்துலேயும் இருக்கணும், எதிர்கட்சியாக இருந்தால் அதுதான் இருக்கணும்னு சொன்னால் இந்த அணுகுமுறை ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆளுங்கட்சிக்கு உரிய மரியாதை முக்கியத்துவம் அப்போ எப்போ கொடுத்து தான் ஆகணுங்க, அது யாராக இருந்தாலும். அசம்பிளில வந்து எடப்பாடி அவர்கள் வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு சபாநாயகர் வந்து குதிரை பேரம் யார் நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தானே 2 பேரும் தானே குதிரை பேரம் நடத்துறீங்க, நீங்க ஏன் அவங்கள சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 சைடு இருந்தும் அந்த அதாவது திமுக அதிமுக 2 பேருமே வந்து கத்த ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க சார். இது இன்னைக்கு ஒரு ஒரு பரபரப்பா போயிருக்கு சட்டசபையில லாஸ்ட். பரபரப்பெல்லாம் இல்லைங்க, இது என்னங்க, இது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச உண்மை. 2 விஷயம் சொல்றேன். திமுக அதிமுக 2 கட்சிகளா செயல்படுறாங்களே தவிர அவங்க வந்து ஒரே கட்சி தான். விஜயை எதிர்ப்பதிலும் ஆளும் கட்சியா விஜய் வந்ததை எதிர்த்து தடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் என்ன முயற்சி பண்ணாங்க? எடப்பாடியை முதலமைச்சராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு வரைக்கும் போச்சு இல்லையா? அதனால இதெல்லாம் பொய்ங்க. ஒண்ணு திமுக அதிமுக 4ஆம் வட்டத்தில் ஒண்ணா ஆயிடுவாங்க. அடுத்தது திமுக பாஜகவோட போய் கூட்டணி வச்சிடும். இதுவும் நிகழும், பொறுத்து இருந்து பாருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.